வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் நம்ம சேனலில் ஃப்ராங்க் வீடியோ போடலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் பசங்களும் பின்னாடி ஃபோன் பேசிட்டு இருக்காரு மாப்பிள்ள, பின்னாடி கேமராக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு தம்பி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் ஃப்ராங்க் வீடியோ ஒன்று இருக்கு, ஃப்ராங்க் பண்ணலாம். A few moments later. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? போலாண்ணே, முடி வெட்டின நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க. இருட்டா இருக்கு, லைட்டை போடுண்ணே. ஒரு கண்ணாடி போட்டுங்க இல்லையானே. சரி சரிண்ணே. கேம் விளையாடுற போது பாரு. அப்புறம் தெரியுது, நீ மூடு. 10 கிலோ மீன் வாங்கி என்ன நீங்க 2 வாங்கினோம்ல செல்ல பார்த்தனே தெரியுது. அந்த அளவுக்கு செல்லு பாத்தீங்களா? 500 மீன் வாங்கி வர மாட்டேன். ஆமா, அந்த வீடியோ வந்தது பார்த்தேன். நமக்கும் தெரியாம யாருன்னா போட்டா. சரி, அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியா? 2 கிலோ வாங்கி என்ன நீங்க 10மா 2 கிலோவா? 2 கிலோ 5 கிலோ எனக்கு ஒரு ஆளு தானே மாப்பிள்ள. சரிண்ணே, 2 பேருக்கு முடி வெட்டினேன். யாருமே வெட்டாத அளவுக்கு வெட்டி விடணும். இது ஒரு சைடு வெட்டி வளைச்சு விட்டுட்டா. ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்ட? சூப்பரா காட்டு பண்றீங்க. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. அது எந்த இடமும் தெரியலாம். யாருண்ணே பசங்க இருக்கீங்க? வெட்டுமா வெட்டு. யாரா வந்து முடி வெட்டணுண்ணே? கஸ்டமரா? ஆமாண்ணே. தெரிஞ்சு பசங்களா? வெட்டின வெட்டினே. என்ன பண்ணாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு? நான் உட்காந்துதானே, தம்பி ஒரு கேம் விளையாண்டே இருக்கேன். ஆமாண்ணே. நீங்க அரவிந்தர் வாசம் வரவங்க தானே? ஆமாண்ணா தம்பி. யாரா நீங்க? புதுசா இருக்கு. அவங்க ஃபேன். ஃபேனா? விசிறியா? ஆமாண்ணே. இருக்கிறத 150 பேர். செல் வைக்கலாமாண்ணே? ஓகே ஓகே டன். ஏன்னா எனக்கு எப்படி இந்த கோட்டை உங்களுக்கு காட்டுமா? பாக்குறேன் நீ எனக்கு என்ன பண்றேன்னு. இதெல்லாம் ஒரு சேர். என்னடா சத்தம்? 2 பேருக்கு ஒரே மாதிரி விட்டுறீங்களா? எனக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு டைம் ஆச்சு தம்பி. வெட்டிங்களா? டைம் ஆயிடுச்சுண்ணே. டைம் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. தானே நம்மளுக்கு வெட்டினேன். மத்த மாதிரி வெட்டி விடுறீங்க. என்ன ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஃபர்ஸ்ட் யார்? நான் தானே வந்தேன். கரெக்டா ஃபர்ஸ்ட் யார் வந்தா? வந்து உட்காரு. என்ன ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஃபர்ஸ்ட் யாருண்ணே வந்தா? என்னண்ணே சங்கடப்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் வெட்டுனே. சொல்லு என்ன அந்த இடம் உட்காரு. அண்ணே வெட்டுனே. மடியில உட்கார உட்கார வச்சுங்க. பாருங்க உட்காந்துருக்கேன். தம்பிடே டைம் ஆயிடுச்சுண்ணே, பஸ்ஸுக்கு போகணுண்ணே. நானும் எனக்கு ரயில் இருக்குண்ணே. ஃப்ளைட் வருது. கருவேப்பிலை ஃப்ளைட் இருக்கு. உட்கார ஏண்டா டேய். சரி, அன்னைக்கு வெட்டி விட்ட மாதிரி நம்மளுக்கு என்ன எந்த எந்த கட்டிடம் தம்பி இப்ப ஃபேமஸ்? என்ன கட்டிங்க நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நாளா இப்போ 90s கிட்ஸ். என்ன நம்மளுக்கு போடுனே வேணா, வந்த பசங்களுக்கு போட்டு நம்மளுக்கு போயிட்டு வேணா. ஐயோ குத்திட்டு வர்றான் கை. ஐயோ எங்கப்பா நம்மள வீடியோ காணா? ஏய் எப்படி வெட்டின்னு சொல்லி அண்ணன் கிட்ட. அண்ணே புல்லட் கட்டிங்கண்ணே. புல்லட் கட்டிங்க. புல்லட் கட்டிங்கண்ணே. Come on baby, let's go on the bullet. அடே முடி வெட்டுற கடை தானே? எப்படா புல்லட் எப்படா கட்டிங்கண்ணே? எப்படி எப்படி சைடுல இப்படி எடுக்கணுண்ணே. எனக்கு எடுத்துட்ட பத்தி எப்படி அன்னைக்கு என்ன? ஆமாண்ணே.
புல்லட்னா துப்பாக்கி மேல வருமா? ஆமாண்ணே. துப்பாக்கிற மாதிரி போட்டுருந்தேன் அப்படியே முடியலையே. வெட்டதா உனக்கு எழுதி விடுறதா? எனக்கு ராக்கெட் கிட்டிங் இப்படி. அண்ணே முடிவெட்ட வரலாண்ணே. டேய் இங்க ஒரு அண்ணன் கட்டில பிரைஸ் எல்லாம் நல்லா ஒருத்துக்க சரியா? சொல்லுங்க, 50 ரூபா தானே இருக்கு. ஒர்க்கு ஓவர், மொட்டைக்கு பீஸ் 50. 50 ரூபா? ஆமாண்ணே. அது எச்சா தம்பி, அது கண்ணை கம்மியாக இருக்க போறோம். ஃப்ரீயா கூட நம்மளுக்கா வெட்டி ஒரு அண்ணன். ஃபர்ஸ்ட் இந்த கிருதா மட்டும் ஒட்ட வச்சிருக்கேண்ணே. என்ன கிருதா வச்சு விட்டுருக்கேன். கிருதா தாடி மாதிரி சொல்லணுண்ணே. தாடியே இல்ல அண்ணே வெயிங்கண்ணே, மீசெல்லாம் இருக்கு பாருண்ணே. நானும் ஒட்டிட்டு என்னண்ணே வீடியோ போடலாம் சொல்லுவாங்க. கிருதா வச்சுடணும் ஃபர்ஸ்ட். கிருதா வச்சுடணும் அப்படியே சைடில் இப்படி எடுத்துடணும் அப்படியே. இது இல்ல அண்ணே வச்சோன்னே பார்க்கலாண்ணே. எனக்கு இருக்கானே அண்ணே நம்மளுக்கு கிருதா நீ வச்சாண்டா வேணா அப்படி சொல்லிட்டீங்க தம்பிய. அதான் இப்போ வந்த பசங்களுக்கெல்லாம் இப்போ ஜாலியாக வெட்டி விடுறீங்க. ஏன்னா நம்ம வந்து ரெகுலரா கஸ்டமர் நானு. கண்ணீரே வருதுண்ணே. நமக்கு தூரண்ணே. நமக்கா? நம்ம இங்க சென்னையில தம்பி. சரிண்ணே. முடிவிட்ட இங்க வந்துட்டு போவோம் சென்னையில இருந்து. சரிண்ணே. நீங்க? நான் கரூர்ண்ணே. கரூரா? ஆமாண்ணே. ஓஹோ. அண்ணன் பேர் திரும்பி தெரியாதா? யாருண்ணே? இது என்ன கிருதா வெட்டுறீங்களா? அதுதான் சொல்றேன். கிருதா வைக்கணுண்ணே. வெட்டிட்டு போனாராடே. கிருதா வைக்கணுண்ணே. அவ்வளவுதானே. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. கேம் விளையாட தம்பி. ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கியா? இந்த பையனை அப்படியே எப்படா தம்பி இருக்குங்க? அண்ணே நான் கிருதானே சொன்னேன். பாய் பண்ணி வெட்டி விட்டீங்க. கிருதா சொன்னா நம்ம கிருதானே சொன்னேன். அண்ணன் கேட்டா அவரு பாக்கலண்ணே. பாக்கவே இல்லையா? என்ன தூங்கிட்டு இருக்கியா நீங்க? இல்லண்ணே. ஏன்னா தம்பி சரிண்ணே சரிண்ணே அப்படியே இது லைட்டா எடுத்து விட்டு லைட் அப்படியே வீ மாதிரி விட்டு இப்படி எடுங்கண்ணே. நமக்கு முடி கலையுண்ணே. நம்ம கலையாம வச்சு வெட்டி விடுனே. அன்னைக்கு வெட்டி விட்டீங்க, முடிய கலைஞ்சு போச்சுங்க பாருங்க எல்லாம். சீக்கிரம். ஏய் அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. என்னண்ணா ஸ்டைல் பண்றீங்க? பரவாயில்லையே பாருங்கல்ல. நிறைய பேர் கேக்குறாங்கண்ணே முடி யார் விட்டு விட்டானே. நானும் அவ்வளோ அசுமா இருக்குதானே. கொசு கடிக்குதா? கொசு வந்து இருக்கானே. கொசு எங்க அடிக்குது? நான் மண்டையில் கடிக்குது. மாப்பிளோட தலையில கடிக்குதுண்ணே. யாருண்ணே உங்க மாப்பிள்ளையா? அவர் வந்து மாப்பிள தம்பி. சரிண்ணே. ட்ரெண்டிங் அவரு தான் இப்ப. ஆமா. பேப்பரா படிக்கலாம். பேப்பர் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னண்ணா பேப்பர் நியூஸ் எதுவும் வந்திருக்கா? புது நியூஸ்? அதெல்லாம் சொல்ல வராது. இதுதான் சொல்லுவோம் அம்மன் சொல்லணும். கரூர் மாவட்ட செய்தி. மீண்டும் ஒரு உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். கரூரில் பயங்கரம். சலூன் கடையில் என்ன பேப்பர் இங்க போட்டிருக்கா? ஓகே ஓகே. கரூரில் பயங்கரம். என்னதுண்ணே? சலூன் கடையில் 3 சிறுவர்கள் சென்று கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை 3D சென்று விட்டனர். சலூன் கடைக்காரர் கவரல். எடுத்த நியூஸ் இப்படி வருது. ஐயோ, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். பிரபல யூடியூபர் அரவிந்த். என்னன்னா இது சரியாவே இல்லையே பிரிண்டிங்கு. ஓகேண்ணே, நல்லா அருமையா இருக்குண்ணே. நியூஸ் எல்லாம் படிச்சுட்டேன். அதுக்குள்ள படிச்சிட்டீங்களாண்ணே? இப்ப பாரு
நியூஸா? என்னண்ணே ரோபோட்டோட அதிக வேகமா இருக்கீங்க? ஆமா. வேற புக்ஸ் சொன்னாயா? அதனால எந்திரன் தான். அண்ணா என்ன சொல்லிட்டாரு பாரு எந்திரன். வேற ரப்பர் இருக்கானே? வேற ரப்பர் இருக்குங்களா? காலை இருக்குமா? எல்லாம் படிச்சுனேன். தினத்தந்தில இருந்து தினகாரன் வரல நீ வச்சு பத்திரிகையாட்ட வரல எல்லாம் படிச்சுட்டேன். அன்புடன் அழைக்கின்றோம். வீட்டு வினை விற்பனை திருப்ப. என்னடா இது? ரைட்டு, இதெல்லாம் படிச்சுட்டேன். வேற பேப்பர் இருந்தா கொடுங்க டக்குன்னு. என்னடா இப்படி உங்களால முடியாது? நம்மளுக்கு கூட முடி நிறைய இருக்கு. அவர்தான் இருக்கு வெட்டலாம். போதுனே விட்டுறேண்ணே. அண்ணே எப்படிண்ணே பாதிட்டு போறது? எது சிலவா தம்பி பஸ் எனக்கு ஃபிளைட் டைம் ஆச்சு. இல்ல வாங்க விட்டு விடணும், நம்மளுக்கு விட்டு விடணும். வாண்ணே, கண்ணுகளை விட்டுறாதீங்கண்ணே. மாப்பிள இந்த பைய பத்திரிக்கை நீ படி. பத்திரிக்கை கூட இருக்கு, படி. கல்யாணத்துக்கு எங்க விருந்து? மாப்பிள்ள எத்தனாவதுண்ணே? மாப்பிளையா? ரெண்டாவது படிக்கிற யூகேஜி 2வது ப்ரமோஷன் ஆயிட்டாரு. சரி அண்ணே, ஒரு கொசூரி தான் ஏசி இந்த போட்டு விடுண்ணே. ஏன்னா வந்திருக்க டீ சொல்ல மாட்டீங்கண்ணே தம்பி? ஆமாண்ணே, டீ வாங்கி கொடுண்ணே. தம்பி நாங்க கேட்கறோம்டா, நீ இப்ப வந்துருக்குடா. நாங்க 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சரிண்ணே. எங்களுக்கு டீ வாங்கி கொடுண்ணே. ஓகேண்ணே. பஜ்ஜி சூப்பரா. எனக்கு பூஸ்ட் டீ வேணுண்ணே. பூஸ்ட் டீயா? ஆமாண்ணே. அண்ணே இப்ப கத்திரிக்காய் எடுத்து மூக்கில் விட போறாரு. அதான் காசு ரொம்ப முடி வெட்டுறதுக்கு. என்ன ஓஸ்ல வெட்டிட்டு போற முடியா? ஃப்ரீ தான்டா. ஃப்ரீயாண்ணே? சரிண்ணே. எனக்கு ஃப்ரீ தான் வெட்டுவாரு வருஷம். ஆமா, எனக்கு முடிய கொஞ்சம் வெட்டி விடுவாரு, ஃப்ரீயா வெட்டிக்குவாரு. நானும் அவரு இடையில பார்த்து பேசிக்குவோம். முடி சூப்பரா வெட்டுறாருண்ணே. ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங், அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார்ந்த சண்முகம். அவரு அவதான் சூப்பர் வெட்டுவாரு. எனக்கு அவர் எப்படி இருக்கும் பாரு, முடி அப்படியே இருக்கு பாரு. ஆமாண்ணே. ஒரு வாரம் ஆச்சு. எப்படி எடுக்க பத்தி 2 நாள் வளர்ந்துருமாண்ணே. ஆஹா, அருமையா இருக்கு. என்ன இது புல்லட் கட்டிங்க? புல்லட்டை காண. புல்லட் வரும், அவ்வளவுதான் மேல வருண்ணே. மேல வருமா? ஆமா. ஓஹோ, இந்த இப்படி வச்சுட்டேனே மேல, இப்படி பூம்பாச்சி வர மாதிரி இப்படி வச்சுட்டேன். எனக்கா? எனக்கு ஒரு ஸ்டைல வச்சு விடுங்க. எப்படி விட்டுருங்க பாக்கலாம். எனக்கு இப்ப இருக்கலண்ணே, ஸ்டைல் பண்ணி விட்டுருங்க. இதை விட்டு எல்லாம் கண்டலாம், வேக முட்டு கொண்டு வச்சிடலாம். இருக்குமா? அப்படி வச்சிடலாங்கிறீங்களா? அடடா, பிரமாதமா இருக்குமே. உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைலும் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா.